ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தன்னை பதுங்கு குழிக்குள் பதுங்கிக் கொள்ள அறிவுறுத்தியதாக பாகிஸ்தான் குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி ஜர்தாரி கூறியிருப்பது இந்தியாவின் தாக்குதல் எந்த அளவிற்கு தீவிரமாக இருந்தது என்பதை உணர்த்துவதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் 18வது நினைவு தின கூட்டத்தில் பங்கேற்றிருந்த போது அவர் பேசுகையில், அன்று நடந்த சம்பவம் இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது. ராணுவ செயலாளர் என்னிடம் வந்து போர் தொடங்கிவிட்டது, பதுங்கு குழிக்கு போவோம் என்று சொன்னார். அதற்கு நான் மரணம் வர வேண்டும் என்றால் அது இங்கேயே வரட்டும், தலைவர்கள் போர்க்களத்தில்தான் மரணிப்பார்கள் என்று கூறினேன். இந்த தாக்குதல் பொறுத்தவரை பாகிஸ்தான் அமைதியை விரும்புகிறது. ஆயினும் தன்னை தற்காத்துக் கொள்ள முழுமையாக தயாராகவும் உள்ளது. ஆயுத மோதலில் இந்தியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ராணுவ தளபதி அசிம் முனிரை நான் பாராட்டுகிறேன் என்று பேசியிருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இதையடுத்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த இந்தியா இதனை முறியடித்து வெற்றி கண்டது. பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூரின் போது தாங்கள்தான் இந்தியாவின் தாக்குதலை முறியடித்தோம் என்று கூறி வந்தது. தற்போது அந்நாட்டின் குடியரசுத் தலைவரின் பேச்சு ஆபரேஷன் சிந்தூரின் போது அந்நாடு சந்தித்த உச்சகட்ட பதற்றத்தை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவே தெரிகிறது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது மட்டும் இல்லாமல் பதில் தாக்குதலையும் நடத்தியது. இதில் பாகிஸ்தானின் விமானப்படை தளம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போது வரையிலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறிய பாகிஸ்தான் அந்நாட்டின் குடியரசுத் தலைவரின் பேச்சு அனைவருக்கும் உண்மை என்ன என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளது.